வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸு, அதாவது க்ளீனிங் அண்ட் டிப்ஸு, நிறைய குக்கிங் இதெல்லாமே கலந்து பார்க்க போகிறீங்க. இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை முதன்முறையாக பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிச்சனை மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராசரிஸ் பாக்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். வாஷ் பண்ணி இந்த கிராசரிஸ் எல்லாமே ஒரு பேப்பர் வச்சு நம்ம பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து கொட்டி வச்சுட்டேன். கார்பெட் போட்டு கொட்டி வச்சுட்டு பேப்பரில் ஒவ்வொரு பேட்சாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்ணாடி கிளாஸ் ஆகட்டும், பாக்ஸ் ஆகட்டும், ஸ்பூன் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்சாக நான் வந்து எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் குக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கிராசரிஸ் ஃபில் பண்ணி வைக்கிற பாக்ஸு, பாட்டில்ஸு, ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து டெய்லி குக்கிங் பண்ணும்போது ஈஸி மெத்தடாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு பேட்சாக நான் வந்து வாஷ் பண்ணி இப்போ வந்து கவுத்திட்ருக்கேன். உள்ளே கிச்சனில் ஃபேன் இருக்கிறதுனால நான் வந்து ஃபேன் போட்டு வச்சுருவேன். எல்லாமே வாஷ் பண்ணி கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அது ட்ரை ஆகிடும். தண்ணியும் நாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சுத்தமான கிளாத் வச்சு எல்லாமே நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிராசரிஸ்லாம் கொட்டி ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்படி தான் என்னோடய கிச்சனில் நான் வந்து எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் பாட்டில்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே. இன்னும் ஒரு 6 பீஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள், சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, இந்த மாதிரி கறி மசால், குழம்பு பொடி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் கலெக்ஷன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா டீ தூள், சர்க்கரை, பருப்பு ஐட்டம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 7-8 பாக்ஸில் பார்த்திங்கன்னா பயிர் ஐட்டங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து சுத்தம் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்டாண்டில் இருக்க பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்டாண்டை வாஷ் பண்ணி பேப்பர் புதுசாக மாற்றிட்டு பாக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். இது போல் நீங்கள் கிச்சனில் வந்து எல்லாம் ப்ரிப்ரேஷனாக எல்லாமே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி குக்கிங் பண்ணுறோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து கிச்சனில் இருக்க பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி குக்கிங்க்கு நமக்கு வந்து ஈஸி மெத்தடாக இருக்கும். அப்போ தான் என்னென்ன பொருள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபராக இருக்கிற பாட்டில் கலெக்ஷன் ஆகட்டும், பாக்ஸ் கலெக்ஷன் ஆகட்டும் நீங்கள் வந்து வாங்கி ஃபில் பண்ணி வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டைல்ஸு குக் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா டைல்ஸில் வந்து நமக்கு எப்படியுமே சிந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு ஸ்டவ் எல்லாமே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 4 பர்னர் கொண்ட ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மீனாட்சியில் அரவிந்த் பர்னர்னு சொல்லிட்டு அரவிந்த் கேஸ் ஸ்டவ்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து நல்லா சூப்பராகவே மெயின்டெயின் ஆகுது. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கேஸ் ஸ்டவ், 4 பர்னர் இருக்கிறதுனால குக்கிங் வேலை எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா என்னென்ன குக் பண்ணுறோங்கிறது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு டக்குன்னு நமக்கு வந்து குக்கிங் வேலை வந்து முடிஞ்சிடும். ஸ்டீல் கேஸ் ஸ்டவ்வாக இருக்கிறதுனால கொஞ்சம் அழுக்குப்பட்டாலுமே நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால் நான் டெய்லி குக்கிங் முடிச்சுட்டு நான் வந்து நீட்டாக வாஷ் பண்ணி விட்டுருவேன். டைல்ஸு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பர்னருங்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக டக்குன்னு குக் பண்ணுறது, டீ போடுறது எல்லாமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ க்ளீனாக கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சி நான் வந்து நல்லா ஸ்டவ் காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். இதில் வர பிளேட் கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் ஸ்டவ் மேலே வர்றது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து க்ளீனாக முடித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். ஆயில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கடலெண்ணெய், ஆயிலு, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக, பருப்பு ஏதாவது யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. கிச்சனில் அப்பப்போ எனக்கு வேலை ஃபுல்லாக இருந்ததுன்னா வீட்டில் இருக்கவங்களும் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே நம்ம வந்து டெய்லியுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது.
மார்னிங் எழுந்திரிச்சதுமே நம்ம வந்து இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம சூப்பராக குக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து குக்கிங் வேலை எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது 2 days விளாக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து கன்வே பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து முதல் நாளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணோங்கிறதுனால மார்னிங் எழுந்திரிச்சு கவுண்டர் டாப்பு ஸ்டவ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரகரிசி மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி கவுனி அரிசி இந்த மாதிரி எல்லாம் 3 அரிசி கலந்து நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஓரளவுக்கு வறுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பூச்சி விழுகாமல் மெயின்டெனன் ஆகுது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன். தேவைங்கிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி இதை வந்து கஞ்சி ரெடி பண்ணி நம்ம வந்து மார்னிங் வந்து எல்லாருமே ஒரு கப்பு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது ரெகுலராக டெய்லியுமே நான் வந்து செஞ்சிடுறது. இதில் வந்து ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு கப் காலையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. மதியம் உடனே லஞ்சுக்காக சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு சில்லியும் போடலாம் அப்படின்ட்டு சுஜிக்கே வந்து அன்றைக்கி லீவு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உருளைக்கிழங்கு சில்லி போட்டுட்ருக்கா. நான் வந்து சாதம் வடிச்சிட்டு காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாதம் மார்னிங் கஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து லெமன் ரைஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லெமன் ரைஸில் பூண்டு எத்தனை பேர் சேர்ப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பூண்டு வந்து தாளிப்புலேயே நான் வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் லெமன் சேர்த்து லெமன் ரைஸ் கிளறுவேன். அப்போ வந்து லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ தேவைங்கிற அளவுக்கு மட்டும் லெமன் ரைஸ் நான் வந்து கிளறி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபுல்லாக வீட்டில் வேலை இருக்கும் போது இந்த மாதிரி கிளறுன சாப்பாடு வந்து நான் வந்து இது செஞ்சுக்குவேன். ஸோ இல்லை அப்படின்னா நான் வந்து பொரியல் ரசம் கூட்டு இந்த மாதிரி நிறையா குவான்டிட்டி குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் அதே போல் நம்ம வந்து லெமன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறும்போது கடலெண்ணெய் விட்டு கிளறி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 3 பேர்த்துக்கு தேவையான சுஜிக்கு அவங்க அப்பாவுக்கு எனக்கு தேவையான சாதம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், லெமன் ரைஸு. ஸோ இதெல்லாம் குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மதியமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து குக் பண்ணி காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கஞ்சி அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு சில்லி. இது வந்து நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போதைக்கு என் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. டீ போட்ட பாத்திரம் மட்டும்தான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஆயில் வந்து இப்படி தான் நான் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை சப்பாத்திக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்குவேன், டிஸ்பென்சரு. மீதி எல்லாமே நான் வந்து குக் பண்ணும்போது இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருந்தது, ஈவினிங்கே ஆகிடுச்சு. சுஜி வந்து எல்லாமே வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சுஜிக்கு லீவுங்கிறதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அதே போல் நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதுக்காக நான் வந்து இந்த செட்டு வந்து நான் வந்து மீனாட்சியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய ரைஸ் ட்ரம்மில் ரைஸ் ஃபில் பண்ணி வச்சுருவேன். இந்த 4 பீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வர்றது, அதாவது ஃபில் பண்ணி வைக்கிறது போக மீதி இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாமே இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நம்ம வந்து காலியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் வந்து இந்த கண்டெய்னர் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் குக்கிங் விளாக்கு, க்ளீனிங் விளாக்கு, அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸு இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய டிப்ஸு கலந்த விளாக் நிறைய உங்களுக்கு வரும். இதோட வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.